53 அதிகமாக திடன் கொண்டது யார்? சவுல். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 54 சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே டேஸ் என்று டேஸ் படுத்தினான். இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 55 சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? யூதர்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 56 எது சவுலுக்கு தெரிய வந்தது? யூதர்களுடைய யோசனை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 57 சவுலை கொலை செய்யும்படி யூதர்கள் இரவும் பகலும் எதை காத்து கொண்டிருந்தார்கள்? கோட்டை வாசல்களை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 58 சீஷர்கள் சவுலை டேஸிலே வைத்து டேஸ் வழியாய் இறக்கிவிட்டார்கள். ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 59 சவுலை ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கிவிட்ட வேளை எது? ராத்திரி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 60 சவுல் டேஸுக்கு வந்து டேஸுடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். எருசலேமுக்கு வந்து சீஷருடனே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 61 சவுலை சீஷனென்று நம்பாமல் அவனுக்கு பயந்திருந்தவர்கள் யார்? எருசலேமின் சீஷர். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 62 சவுலை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போனது யார்? பர்னபா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 63 பர்னபா என்பவன் சவுலை பற்றி யார்